மின் கட்டணத்தை அதிகரிப்பதில் நம்பிக்கையில்லை அமைச்சர் கருத்து. தற்கொலைக்கு முயற்சித்த பொலிகண்டி மீனவரால் பதட்டம். அதிகரிக்கும் ஒமிக்ரோன் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகளை ஏற்பாடு செய்யும் போது அவதானம் என்று முன்னாள் பிரதமர் எச்சரிக்கை. ஆசிரியருக்கு ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிராக தமிழ் முஸ்லிம் உறவுகளை பலப்படுத்துமாறு கோரி கிண்ணியாவில் ஆர்ப்பாட்டம். ஒமிக்ரோன் தொற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகரிக்கலாம் ஹேமந்த ஹேரத் எச்சரிக்கை. யாழ் மாவட்ட செயலகம் முற்றுகை. அமைச்சர் டாக்லஸின் வருகையால் பதட்டம். ஆங்கர் பால் குடிக்க தேவையில்லை, பிளேண்டி குடித்து நாட்டுக்கு தியாகம் செய்வோம் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி ஃபைசல் காசிம் தெரிவிப்போம். ஜேவிபியின் வாக்கு 80% அதிகரித்துள்ளது விஜித ஹேரத் கருத்து. அரசாங்கம் இஸ்லாமிய கல்வியில் தலையிடுகின்றது ரவு ஹக்கீம் கடும் விசனம். யார் என்ன சொன்னாலும் தற்போதைக்கு மின் கட்டணத்தை அதிகரிப்பதில் நம்பிக்கை இல்லை என்று மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காமில் லொக்ககே தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் என்ற வகையில் மின் கட்டணத்தை அதிகரிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதிக்கும் மின்சார சபைக்கும் நான் கூறுகின்றேன். இந்த ஆண்டு குறைந்தபட்சம் 1000 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க சக்தியை பெற முடிந்தால் எமது மின் கட்டணத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என்று நம்புகின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்குமாறு இலங்கை மின்சார சபையிடம் ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் செயற்படுமாறும் இலங்கை மின்சார சபையை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் எமது பிள்ளைகளுக்கு அசௌகரியம் ஏற்படுகின்ற வகையில் மின்வெட்டை அமல்படுத்த வேண்டாம் என்றும் இலங்கை மின்சார சபை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் இடம்பெற்ற ஆசிரியருக்கு ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிராகவும் மனித உரிமை மீறலுக்கு எதிராகவும் தமிழ் முஸ்லிம் உறவுகளை வலுப்படுத்துமாறு கோரி இன்று கிண்ணியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கிண்ணியா வலய அதிபர்கள் ஆசிரியர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் கிண்ணியா வலய கல்வி அலுவலகத்துக்கு முன்னால் இன்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கே சவாலா, வளர்க்காதே இனவாதத்தை வளர்க்காதே, கலாச்சார உரிமைகளை மறக்காதே, மாணவர் மனதில் இனத்துவேசத்தை வளர்க்காதே, தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்காதே முதலான வாசகங்களை ஏந்திய பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த ஆசிரியை மீண்டும் பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டது அரசியல் பின்புலத்திற்கு மத்தியில் நடந்திருப்பதாக தெரிவித்து ஆசிரியைக்கு இடமாற்றத்தை வழங்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் திருகோணமலை வலயக்கல்வி பணிப்பாளருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மேலதிகாரிகளுக்கு அவர் அறிவித்திருப்பதாக தெரிவித்திருந்தார். எனினும் இதற்கான தீர்வு எட்டப்படும் வரை தாம் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. என்னென்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு தேவை எங்களுடைய கலாச்சாரம் மதிக்கத்தக்க மாதிரி நடக்க வேணும்ன்றது தான் எங்களுடைய. அது ஒரு பக்கம் இருக்க பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போயிட்டு அவள் ஃபோன் கொண்டு போய் ஃபோனில் படம் எடுத்தது தான் எங்களுக்கு முதலாவது பிரச்சனையாக இருந்தது. மற்றும்படி அவள் பள்ளிக்கூடம் பாரதோ அவள் பரதா போடுறதோ எங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லை. சந்தையில் நிலவும் பெரசிட்டமோல் மருந்துக்கான தட்டுப்பாட்டுக்கு தீர்வு எதிர்வரும் வாரங்களில் வழங்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மருந்தகங்களில் பெரசிட்டமோல் வகை மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கடந்த நாட்களில் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தொடர்பில் கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தற்போது கையிருப்பில் உள்ள மருந்தினை கொண்டு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் வெளிநாடுகளிலிருந்து குறித்த மருந்து வகைகளை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 2 வாரங்களில் மருந்துகள் கிடைக்கப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒமிக்ரோன் தொற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தற்போது குறைவாக காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் அந்த நிலைமை மாற்றமடையக்கூடும் என்றும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்தால் இந்த அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் இதனை தெரிவித்தார். எனவே ஆரம்ப கட்டத்திலேயே தொற்றாளர்கள் எண்ணிக்கையை குறைந்த மட்டத்தில் பேணக்கூடியதாக இருந்தால் இவ்வாறான அபாயங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படாது என்றும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். ஆங்கர் பால் குடிக்க தேவையில்லை, பிளேண்டி குடித்து நாட்டிற்கு தியாகம் செய்வோம் என்று முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்றினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வர இன்னும் 3 வருடங்களாவது எடுக்கும் என்று கூறியுள்ள அவர் சவால் மிக்க எதிர்காலத்தில் மிக கவனமாக பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்புகள் மற்றும் அரசியல் செயற்பாடுகளை ஏற்பாடு செய்யும் போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற ஒமிக்ரான் வைரஸ் தொடர்பாக கூடுதல் கவனத்தை செலுத்தி
செயற்படுமாறு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சூம் தொழில்நுட்பம் வழியாக கட்சியின் சிரேஷ்ட பிரதிநிதிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் முன்னாள் பிரதமர் இதனை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் ஒமிக்ரான் நோயாளிகள் கண்டறியப்படுகின்ற நிலைமையில் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாது கட்சியினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முக்கியத்துவம் பற்றியும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு அங்கீகரித்த அரசியல் நோக்குக்கு அமைய எதிர்கால அரசியல் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பு செய்கின்ற போது ஒமிக்ரான் சம்பந்தமான கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய மீனவர்களின் அட்டூழியத்தினால் பாதிக்கப்பட்ட வடமராட்சி மீனவர் தனக்குத்தானே தீயிட்டு உயிரை மாய்க்க முற்பட்ட வேளையில் சக மீனவர்களினால் காப்பாற்றப்பட்டுள்ளார். எனினும் அவரது மீன்பிடி படகு தீயில் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது. பொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளர் சங்கத்தின் முன்பாக இன்று முற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றது. வடமராட்சி கடற்பரப்புக்குள் கடந்த வாரம் அத்துமீறிய இந்திய மீனவர்கள் வடமராட்சி மீனவர்களின் விலைகளை அறுத்து நாசப்படுத்தியிருந்தனர். அதனால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் மீனவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தனது மீன்பிடி வலைகளை இழந்திருந்த பொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளி ஒருவர் இன்று முற்பகல் தனது படகுக்கு தீ வைத்ததுடன் தனது உயிரை மாய்க்க முற்பட்டார். எனினும் அவரை சக மீனவர்கள் பாதுகாத்தமை குறிப்பிடத்தக்கது. ஹாங்வல்ல பிரதேசத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கோட்டை தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அவர் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வரும் நிலையில் தற்போது சுற்றாடல் அமைச்சருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் நடவடிக்கையில் சுகாதார தரப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாகவிருந்த கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. மனுவில் கோரப்பட்ட நிவாரணத்தை வழங்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அதிகாரமில்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சோபித ராஜகருணா தெரிவித்தார். இந்நிலையில் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை பிப்ரவரி 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்திடம் ஆலோசனை பெற்று வருவதாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ விடுத்த அறிவிப்பு தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் அஜித்குமார் கெப்ரால் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்படி நிதியமைச்சரின் பேரன் நிதி பிரிவுக்கு ஆலோசனை பெறுகின்ற செயற்பாடாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனை பெறப்படுவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித்குமார் கெப்ரால் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் விடுத்த பதிவொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பில் நிபுணர்களின் ஆலோசனைக்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை பரிந்துரைத்துள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறியதாக மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக பொருளாதார சிக்கல்களிலிருந்து மீளுகின்ற பொருட்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை தொழில்நுட்ப ஆதரவை கோரியுள்ளதாகவும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். அரசாங்கம் சிலரை கொண்டு ஆணைக்குழுக்களை அமைத்துக் கொண்டு இஸ்லாமிய சமயக்கல் விவகாரத்தில் இப்பொழுது தலையிட்டு வருவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நடக்கின்ற கல்வி அமைச்சு சம்பந்தமான கலந்துரையாடல்களின் போது பாட விதானங்களை தயாரிப்பதில் நிறைய நிபுணர்கள் வந்து விளக்கமளிக்கின்ற போது சில பாட விதானங்களுடைய குறைபாடுகளையும் அவற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளையும் முன்வைக்கின்றனர். இப்போது அரசாங்கம் சிலரை கொண்டு ஆணைக்குழுக்களை நியமித்து முஸ்லிம்களின் சமயக்கல் விவகாரத்தில் மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாடு முழுவதிலும் இஸ்லாம் பாட புத்தகங்கள் மீள பெறப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகைகளின் செய்திகள் வெளிவந்திருந்ததை கண்டேன். இந்த விடயம் தொடர்பில் நான் தேசிய கல்வி நிர்வாகத்திலும் பாடநூல் வெளியீட்டு திணைக்களத்திலும் கடமையாற்றும் சிலருடன் கதைத்தேன். ஊரூராக செல்கின்ற செயலணியின் ஞானமுள்ள தலைவர் எல்லா இடத்திலும் கூட்டங்களை கூட்டி முஸ்லிம்கள் மத்தியில் பயங்கரவாதத்திற்கு மூல காரணமாக அமைவது இஸ்லாமிய பாடநூல்கள் என்று அறிவுறுத்துகின்றார். இஸ்லாம் பாடம் படிக்கின்ற போது கலிமாவை கூறக்கூடாது என்கின்றார். ஏனென்றால் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது மற்ற மதங்களுடன் பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அச்சுறுத்துகின்றார். அவர்களது அறிவு மட்டம் அவ்வளவுதான். அதற்கு எங்களில் சிலரும் கூட்டு சேர்ந்துள்ளார்கள். அவரால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் சமூகங்களுக்கு மத்தியில் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 197 சிறை கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாளை விடுதலை செய்யப்பட உள்ளனர். சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் என்று இந்த தகவலை தெரிவித்துள்ளார். 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு இன்றைய தினம் கடற்தொழிலாளர்கள் முன்னெடுத்து வருகின்ற போராட்டக் களத்திற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வருகை தந்ததால் பதற்ற நிலை ஏற்பட்டது. இதன்போது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி வருகின்ற இந்திய படகுகளை நிரந்தரமாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனும் உத்தரவை எழுத்து மூலமாக தர வேண்டும் என்று மீனவர்களால் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எழுத்து மூலமான உத்தரவாதம் தர முடியாது என்றும் தான் வாய் மூலமாகவே உத்தரவாதத்தை தர முடியும் என்றும் கூறியதையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் போராட்ட களத்திலிருந்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெளியேறிய நிலையிலும் கடற்தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது.
சமூக வலைதள பயனர்கள் கோழி முட்டைக்கு புதிய பட்டப்பெயரொன்றை சூட்டியுள்ளனர். அதாவது அவர்கள் முட்டைக்கு அவன்கார்ட் கனரக ஆயுதம் என்று பட்டப்பெயரை சூட்டியுள்ளனர். அவன்கார்ட் கனரக ஆயுதம் தாருங்கள் என்று சிலர் கடைகளில் கேட்கின்ற பதிவுகளும், முதலாளி 10 அவன்கார்ட் கனரக ஆயுதங்களை தாருங்கள் என்று சிங்களத்திலும் எழுதப்பட்ட புகைப்பட பதிவுகளை சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட மாநாட்டின் மீது முட்டை வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டமையே முட்டைக்கு இப்படியான பட்டப்பெயர் பெற காரணமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நாளைய சுதந்திர மக்கள் எழுச்சி போராட்டமாகவும் கரைநாளாகவும் அமைய வேண்டும் என்று யாழ் மாவட்ட வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளனர். எமது உறவுகளை தொலைத்து விட்டோம், வருடக்கணக்கில் போராடி வருகின்றோம், இதுவரை எமக்கு தீர்வு கிடைக்கவில்லை. ஒரு நாட்டில் உள்ள எல்லா இனங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டுமே அது சுதந்திரமடைந்த நாடாக இருக்கும். ஆனால் தமிழ் மக்கள் இன்று வரை கண்ணீரிலேயே உள்ளார்கள். எம்மை கொன்றவர்கள் நாளை குதூகலமாக கும்மாளம் அடிக்கவுள்ளனர். அந்த நாளை நாம் கரைநாளாக அனுஷ்டிக்க வேண்டும். இதற்கு சமூக அமைப்புகள், மாணவர்கள், பொது அமைப்புகள் என்று அனைவரும் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நாளை காலை ஒன்று கூட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளனர். பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் நடைபெறுகின்ற மீனவர் போராட்டத்திற்கு நீதிமன்றத்தின் ஊடாக போலீசார் தடை உத்தரவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மீனவர்களை அங்கிருந்து வெளியேற்ற போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை தமது போராட்டத்தினை கைவிடப் போவதில்லை என்று மீனவர்கள் உறுதியாக தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையிலேயே அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதாக தெரிய வருகின்றது. புத்தளம், உடப்பு, பெரியபாடு ஆழ்கடலில் காணாமல் போன மீனவர் ஒருவரின் சடலம் இன்று பெரியபாடு பிரதேச ஆழ்கடலில் மிதந்து கொண்டிருந்த வேளையில் மீனவர்களால் மீட்கப்பட்டது. புத்தளம் பாலாவி பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தைக்கு இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை பெரியபாடு ஆழ்கடல் இயந்திர படகு மூலம் இருவர் கடலட்டை பிடிக்க சென்ற வேளையில் ஒருவர் ஆழ்கடலில் ஒட்சிசன் உதவியுடன் இறங்கி கடலட்டை பிடித்துக் கொண்டு மேலே வந்தபோது குறித்த இயந்திர படகில் இருந்த மற்ற மீனவர் காணாமல் போயுள்ளார். இயந்திர படகு மட்டுமே அங்கு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் புற்றுநோயால் நாளாந்தம் சுமார் 40 பேர் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அந்த பிரிவின் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி வைத்திய நிபுணர் இஷானி பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் 2019 ஆண்டில் புற்றுநோயால் 31,848 பேர் உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மீனவர்களை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீனவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களுக்கு நிரந்தரமான தீர்வு மற்றும் வடமராட்சி கிழக்கு கடலில் இடம்பெற்ற மீனவர்கள் உயிரிழப்புக்கு நீதி கோரி தொடங்கப்பட்ட போராட்டம் 4வது நாளாகவும் இன்றும் இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள மீனவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இதன்போது மீனவர்களுக்கு மத்தியில் கருத்து வெளியிடும் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான கூட்டணிக்கு வாக்கு வீதம் 3 வீதத்திலிருந்து சுமார் 80 வீதமாக அதிகரித்துள்ளது என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இணையதள வலையொலி தளத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கோரியுள்ளார். இது எந்த வகையில் மிகைப்படுத்திய மதிப்பீடு அல்ல. 2024ஆம் ஆண்டில் கட்டாயம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர மக்கள் அணிதிரண்டுள்ளனர். நிறைவேற்று அதிகாரத்துடன் கூடிய 3/2 பெரும்பான்மை பலத்துடன் 69 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்ட அரசாங்கத்தினால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாமல் போயுள்ளது. மக்களுக்கு வாழ்வு தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அரிசி, சீனி என்று அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. டாலர் இல்லை, எரிபொருள் இல்லை, மின்சாரம் இல்லை. இவையே மக்களின் பிரச்சினை. இந்த பிரச்சினைகளுக்கு எதிராக மக்கள் அணிதிரளும் போது அரசாங்கத்திற்கு ஆத்திரம் ஏற்படுகின்றது. அவன்கார்ட் நிறுவனத்தின் உரிமையாளரிடம் மக்கள் விடுதலை முன்னணி நிதியை பெற்றுக் கொண்டதில்லை, பெறப்போவதுமில்லை. நிசங்க சேனாதிபதி போன்ற மோசமான வர்த்தகர்களுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி செயல்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.